guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா ரியல் கிரிக்கெட் 24 போன வருஷத்தோட கேம் தான். நல்லா இருக்கும் இந்த கேமு. வாங்க விளையாடுவோம். எத்தனை ஓவர் வச்சுப்போம்? 20 ஓவர் வச்சுப்போமா? 50 ஓவர் வச்சுப்போம். ஈஸி. மும்பை ஸ்டேடியம் நோ ரைனு. கேட்சிங் மேனுவல் ஆட்டோ வச்சுப்போம். ஆனால் மேனுவல் ஃபீல்டிங்கும் ஆட்டோவே வச்சுப்போம். அடுத்து டீமு ரோஹித் சர்மா இல்லாமல் ஒரு டீமா உங்களை விராட் கோலி, ரோஹித் சர்மா எடுப்போம், விராட் கோலி எடுப்போம், பும்ரா எடுப்போம். ஜப்பான் கேப்டன் ரொம்ப ரோஹித் சர்மா கிட்டே கொடுப்போம். இப்போ டீம் வச்சு அப்புறம் டீமும் பார்க்கலாம். நம்ம அப்படியே போயிடும் அப்படிங்க. வாங்க கைஸ் விளையாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தெரியாம கொஞ்சம் எனக்கு ஆட தெரியும். கிரிக்கெட்டை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் என் ஆள் பிங்குள்ளே குடிச்சு வச்சிருக்கேன். நான் இப்போ பாருங்க பேசுகிறாங்க. டாஸ் ஆன நேரம் டெயில்ஸே சூஸ் பண்ணணும். யாருக்கு வந்திருக்கு பேட்டா போலா? பேட்டை சூஸ் பண்ணுவோம் நம்ம. கைஸ் பவுல் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேம் விளையாடுவோம். ஃபஸ்ட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டுக்காம ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓப்பனிங் இருக்கும். ஆஸ்திரேலியன் டீமும் ரெடி ஆகிட்டாங்க. போலிங் போர்டை நம்ம பேட்டிங் பிடிக்க வந்துட்டோம். ஸ்டார் ஃபஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தூக்கிஞ்சது போங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். அவ்வளவும் தைரியமாக சொல்கிறேன்னா இது ஈஸியில் வச்சிருக்கியா தான் தைரியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பால்லாம் கவர் டிரைவ் ஆடலாம். பாருங்க கைஸ் 4 வாட் அ 4. ஃபஸ்ட்டு பாலே 4. நெக்ஸ்ட் பால் என்ன ஆக போதும்னு தெரில கைஸ். அடுத்த பால் ஒன்று கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பால் 4 ரெண்டு பால் என்ன அது கைஸ் என்னாச்சுன்னா தெரில. ரெண்டாவது பால் டாட்டு லாஃப்ட்டுக்கு தான் நம்ம போவோம். லாஃப்ட்டு எதுக்கு நான் ஆலம்ஸ் பண்ணி தரல. தப்பாக ஷார்ட் அடிச்சிட்டேன் போல். இப்போ பாருங்க ஆன்ட்டி புரிஞ்சிருச்சு. ஆன்ட்டின்ற மாதிரி ஆக போகுது பாருங்க. யாருக்கு? நம்மளுக்கு இல்லை, இவங்களுக்கு தான் ஆக போகுது பாருங்க. அது இது 4 கைஸ். ரெண்டாவது பவுண்ட்ரி. ஓவரில் ரெண்டாவது பவுண்ட்ரி. இந்த மேட்சோட பார்ட் 2 அப்புறமா போடுவோம். இதுதான் பார்ட் 1. இந்த மேட்சை முடிக்க முடிஞ்ச அளவு முடிச்சுட்டு அடுத்து பார்ட் 2 அடுத்த வீடியோவில் போடுவோம். 20 ஓவர் ஒரே வீடியோவில் போடணுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 வீடியோவாக போடுறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளில் போட்டு விட்டுக்கோங்க மறக்காமல். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கேம் விளாட்றேன். அடுத்து நீங்கள் என்ன கேம் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் இன்சிங்கராக வருதுன்னு சரி தூக்கி விடலாமா? எஸ் தூக்கி விடலாம். போயிருக்கு 5. அதே மாதிரி நீங்கள் யார் ஃபேனுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லி விட்டு போங்க. தோனியா ஃபேனாக அந்த தோனின்னு போட்டுவாங்க. கோலின்னு இந்த கோலி. ரோஹித் சர்மாவாக இருந்தால் ரோஹித் சர்மா. எனக்கு யாரை பிடிக்குன்றது ரோஹித் சர்மா தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு ரோஹித் சர்மா தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஐபிஎல் உங்கள் ஃபேவரட்டான டீம் எதுன்றது கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. பேடு கைஸ். வாங்க கைஸ் அடுத்து இப்போ வாங்க இப்போ விளையாடுவோம். 2வது ஓவர் பேட்ரிக் கமின்ஸ் போட வருகிறார்.
யாரு பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலி. விராட் கோலி டிக்டாக் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. நான் வச்சு அடித்தேன், போல சரியாகவே போல சத்தியமா. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓவரில் ஃபஸ்ட்டு 6 ரோஹித் சர்மா கிட்ட வந்து வந்துச்சு. அவர் இப்போ யார்கிட்ட வந்து ரெண்டாவது 4-ஆ 6-ஆ 4ன்னு தான் நினைக்கிறேன். +4. அடுத்து பால் போடுவார் வந்து. அதே மாதிரி காய்ஸ், அதே மாதிரி அடுத்து என்ன கேம் போடுவான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்றும் பிசிலலாம் விளாட்ல, இதே மொபைல் தான் காய்ஸ். மொபைல் கேமாக சொல்லுங்கள். பிசிக்கெலாம் எங்கிட்டு போகிறது, இங்கே வச்சா போகலாம். பிசிக்கெலாம் மும்பை இந்தியன்ஸ், மும்பையில் தான் நடக்குது மேட்ச்சு. இந்த கேமில் மும்பை இந்தியன்ஸும் இருக்குது ஒரு மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், பிவிகேஎஸ், பஞ்சாப் கிங்ஸ் இருக்குது. ஆனால் அது காசு கட்டணும், நம்மளாம் காசு கட்டணும். ஒரு மேட்ச்சுக்கு 50 ரூபா கைஸ். வச்சா அந்த டீம் வச்சுக்கிறதுக்கு தான் 50 ரூபா வந்தால் பரவாயில்ல. ஒரு மேட்ச்சுக்கு 50 ரூபா கேட்குறோம் கைஸ். ஆனால் அதனால் இந்தியன் டீம் வச்சு தான் இது வரைக்கும் விளாண்டுருக்கேன். அவுட்டுன்னு நினைக்கிறேன், அப்பீல் பண்ணியிருக்காங்க. நாட் அவுட்டுன்னு வந்திருக்கு. முடிவு நாட் அவுட்டு. அடுத்து என்ன சவுண்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊர் ஏதோ பொருட்காட்சி நடக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில், அதுதான் இவ்வளோ சவுண்டு. இப்போ கம்மிங் டு த கேம். பட் கமெண்ட்ஸ் ரிவ்யூ எடுக்கலன்னு தெரில. எடுத்திருந்தா அவுட்டு தான் இருக்கும். தெரில ஏன் எடுக்கலன்னு ரிவ்யூன்றது தெரில. இந்த கேம் ரொம்ப நாள் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வர மாட்டேங்குது கைஸ். சொல்லுங்க. இந்த இது வந்து பவுண்ட்ரியா? இல்லை பவுண்ட்ரி இல்லை. ஆனால் ஓவர் முடிவில் 28க்கு 0 விக்கெட்ஸ். ஜாஸ் ஹேசல்வுட் கைஸ், ஜாஸ் ஹேசல்வுட் அடுத்து விளையாட போகிறோம் மேட்ச்சு. அப்போலாம் இருக்கக்கூடாது கைஸ். வாட்டக்கா 6-ஆ 6 போயிருக்கு கைஸ். வாட்டா சிக்ஸர் ஸ்ட்ரைட் டிரைவ் கைஸ். ஸ்ட்ரைட் டிரைவ் இறங்கி வந்து அடிச்சார் ரோஹித் சர்மா. மாதிரி இது இந்த மாதிரி கேமரா மாற்றிக்கலாம். இந்த கேமில் இருந்து பார்க்கலாம். ஸ்டடி கேம், பேட்ஸ்மேன் கேம், ஸ்டம்ப் கேம், ஸ்டம்ப். ஃப்ரண்ட் ஃபுட் அடித்தார் கைஸ். 81 மீட்டர் 6. அடுத்து இன்னைக்கு வேறு இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2-3 நடக்க போகிறது. இப்போ யார் ஜெயிப்பான்றது நீங்களே சொல்லுங்க கமெண்ட்டை. ஐயோ, ஒரு பவுன்ஸ் எடுத்தா ஃப்ரண்ட் ஃபுட் இல்லை பேக் ஃபுட் அடிக்கணும். ஃபஸ்ட் பவுன்ஸ் தந்திருக்கிறார் அம்பையர். அடுத்து வந்து என்னதுன்னா, இந்த ஃபீல்ட் செட்டு கொஞ்சம் நல்லா வந்து புதுச்சாட்டா சாடலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபீல்ட் செட் இருந்தால் கவர் டிரைவ் ஆகலாம். இது ஒரு ஹெட்டு, இதுவும் கண்டிப்பாக இது கிடைக்கும். ஸ்னோபால் பரவாயில்ல. இல்லை இன்ஜுரியால் ஆடாமல் போயிடக்கூடாது. இதில் ரீரோசிக்க சென்ட்ரிகெல்லாம் இருக்குது. நோவெல்லாம் கொடுக்குறோம் சார். பாருங்க இந்த மாதிரி பால்லாம். ஐயோ கேட்சு. ரோஹித் சர்மா 24-9 அவுட்டு. ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார். 24 ரன் அடிச்ச அவுட்டு. அடுத்து திலக் வர்மா வேறு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். ஒரு 6-ஆ 4ஆன்னு தெரில. 6ன்னு நினைக்கிறேன், இல்லை 4. என்னங்க இது இப்படி ஆகுது?
இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஓவர் ஆட் இந்த இந்த இன்னைக்கு முடிச்சுப்போம். அடுத்து மீதி இருக்கலாம் பார்ட் 2ல் போடுவோம். டே இல்லை காய்ஸ், அது என் அண்ணன் தான் பேசுனது. நெக்ஸ்ட்டு விளையாடுவோம் வாங்க விளையாடுவோம். இந்த ஓவர் முடிவில் மிஸ்டர் மாஸ் விராட் கோலிக்கு மிச்சல் மாஸ் போட போகிறார். புல் ஷாட் ரோஹித் சர்மா போயிட்டார். இன்னும் எனக்கு புல் ஷாட்டு தேவை. ஹெலிகாப்டர் காய்ஸ், விராட் கோலியின் ஹெலிகாப்டர் ஷாட் யாக்கர் மாதிரி போட்டார். மாஸ் யாக்கர் மாதிரி போட்டார். ஹெலிகாப்டர் அடிச்சிருக்காரு தோனி மாதிரி. லென்த்து காட்டுச்சு. அப்புறம் கைஸ் எல்லாம் டாஜிஸ்தான் டாஜி ஸ்டைலு அப்படின்ற மாதிரி டாஜிஸ்தான். விராட் கோலியும் காலி. ஆர்டர் எல்லாமே காலி. அது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த சவுண்டு தான். நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் 360. இப்போ கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு தெரில. ஆரம்பத்திலே 2 விக்கெட் ஓப்பனர்ஸோட 2 விக்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ யுவராஜ் அடித்து தருவாரா என்று பார்க்க வேண்டும். நிரூபிச்சிருக்கார் 360ன்றது. அடுத்து பார்ப்போம் ஆக போகிறது. ரோஹித் சர்மா 10 பாலுக்கு 24 காலி. விராட் கோலி 10 பாலுக்கு 26 22 காலியா? என்னோட தெரில கைஸ் எனக்கு. ஏங்க தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 20 ஓவர் ஆடுவோம். நாளைக்கு ஒரு 20 ஓவர் ஆடி நாளைக்கு ஒரு 30 ஓவர் ஆடுவோம். கரெக்டாக இருக்கும். 4 எஸ் 4 சூரியகுமார் யாதவின் 4 கரெக்டாக ஆடி இருக்கோம். இப்போ ஒரு கார்டு 6 கண்டிப்பாக நம்ம 200 ரன் வந்துடும். 20 ஓவருக்குள்ளேயோ சரி மாசிட்ட சொல்கிறாங்க ஃபீல்டிங் செட் பண்ணிங்க அப்படின்னு. அவங்க ரோசப்பட்டு ஃபீல்ட் செட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரில போல் அந்த சூரியகுமாரை பற்றி. அவர் சொல்கிறத செய்ய மாட்டார். சொன்னால கண்டிப்பாக இருந்துச்சுன்னு. அடுத்து ஆரம்பிச்ச ஸ்டார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இப்போ யார் தெரிஞ்சாலே நல்லா ஆடி இருக்காங்க டீம் இந்தியா. இதே போதும்னு சொல்லிட முடியாது. சூரியகுமாருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு பார்த்தாடணும், இன்னொருத்தர் அடிச்சாடணும். அப்படின்ற போது பார்த்தாடணும். டாட்டா சரி அதான் ட்ரை பண்ணோம். 2 பாலுக்கு மேலே போயிடுச்சு. நம்மளால இது ஆக முடியாது. இந்த பால் ஃபுல் ஷாட் ஆடினா கட்டாகும். சுட்டுட்டா அந்த பால் வந்து லெஃப்ட் ஆர்முக்கும் ஆகவே ஆகலை. லெஃப்ட் ஆர்ம் பாஸ் போல லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். இது இப்படியா தொடக்கூட முடியல. நம்ம சார்பால் பாருங்க இப்போ பாருங்க 6 கைஸ். பாலுக்கு 4 ரன் அடித்தா கூட 200 ரன் அடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு இவ்வளோ போதும்.